தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளில் 2013-17 ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக பணி நியமனம் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ 2013 டெட்டில் பாஸ் பண்ணதுக்குண்டான ஆசிரியர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விரைவில் வழங்க இருக்காங்க. இது எந்த கட்சி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை நாம் பார்க்கலாம். மேலும் பிஜிடிஆர்பியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு யாருக்கு வெளியிட போகிறாங்க, இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஒரு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணணுக்குண்டான போஸ்டிங்கை தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்கிறாங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த டெட்டில் பாஸ் பண்ணணுக்குண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் போட போகிறோம் அப்படின்றது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த வாக்குறுதி அனைத்துமே இருக்கும். டிவிகேவுடைய கட்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. ஸோ திமுகவும் சரி அதிமுகவும் சரி இதை வந்து கண்டிப்பாக வலியுறுத்த போகிறாங்க. ஸோ ஆசிரியர்களுக்கு இனி அடித்தது ஜாக்பாட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வருங்காலங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் காலன்றதுனால கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்திகள் இன்னும் ஒரு மாதத்தில் வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடிக்க போகுது இந்த ஜாக்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வு ஆசிரியர்களுக்கு மறு நியமன தேர்வு, ஓகேங்களா? ஸோ அந்த மறு நியமன தேர்வையும் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்று. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா டேரெக்டாக டெட் தேர்வு ஒன்றும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் போயிட்டுருக்கு. அந்த நியமன தேர்வை ரத்து பண்ணிவிட்டு டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டுமே போஸ்டிங் போடலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அஃபிஷியலாக டிக்ளரேஷன் எதுவும் வரல, பொறுத்து தான் நம்ம பார்க்கலாங்க. அடுத்து இன்னொரு தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிஜிடிஆர்பியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டுங்க. ஸோ எல்லா கேண்டிடேட்டுக்குமே செகண்ட் சிவி லிஸ்ட் வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு ஒரு சிலருக்கு மட்டுமே வர இருக்குது. ஸோ மெரிட் லிஸ்ட்டில் வந்துட்டு அவங்களுடைய பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டில் இல்லை, எக்ஸாமில் நான் குவாலிஃபைட் ஆகிருக்கேன், செலக்ட் ஆகிருக்கேன், ஆனால் என்னுடைய பெயர்கள் சிவி லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து செகண்ட் சிவி லிஸ்ட்டு வீடு தேடி வரும். ரெடி ஆகிக்குவாங்க மக்களே. இதற்குண்டான அப்டேட்டை ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு சில முக்கியமான தகவல்களை மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆசிரியர்களுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியை கொடுக்க போகிறாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் புதிய வேக்கன்சிஸ் இருந்தாலும் சரி, பழைய வேக்கன்சிஸ் இருந்தாலும் சரி, இந்த 2013-17 உண்டான போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி தேர்தல் வாக்குறுதிகளில் இது நிறைவேற்றுவது உறுதியாக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இந்த டெட் தேர்வு மட்டும் எழுதினவங்களுக்கு போஸ்டிங் போட்டுக்கலாம், மறு நியமன தேர்வு வேண்டாம் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. டெட்டோடைய தேர்தல் அறிக்கையில் இந்த மாதிரி தான் வெளியாகிருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.